அனைவருக்கும் வணக்கம். சுப மாரிமுத்து திருப்பூர்லிருந்து இந்த பதிவு உங்களுக்காக. இன்றைக்கு உத்திரட்டாதி நட்சத்திரத்தை பற்றி இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அற்புதமான ஒரு சூட்சமத்தை இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் ஒருவர் பிறந்தா அவங்க மீன ராசியில் பிறப்பாங்க. ஒரு ஜாதகத்தை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா மீன ராசியில் பிறப்பாங்க. அவருடைய தாயுடைய கருவறையில் இருந்து தொப்புள் கொடி அறுக்கும் நேரம் அவங்க சனி திசையில பிறப்பாங்க. அப்போ உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் ஒருவர் பிரமாதமாக அவங்க பிறந்துட்டாங்கன்னா அவங்க வாழ்க்கையில் எப்படியெல்லாம் கஷ்டப்படுவாங்க. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பாருங்க, ஒரு தகவலை உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கிட்ட சொன்னீங்கன்னா எல்லா இடத்துக்கும் அந்த தகவல் போயிடும். அப்படின்னா பாருங்களேன், அந்த மாதிரி நட்சத்திரம் தான் உத்திரட்டாதி. வாலின்றிய போய் யதார்த்தமா பேசக்கூடிய ஒரே நட்சத்திரம் உத்திரட்டாதி தான். நீங்க அவங்ககிட்ட ஒரு வேலை சொல்லிட்டீங்கன்னா கடைசி வரைக்கும் முடிச்சு கொடுக்க வரைக்கும் அவங்க இருப்பாங்க உத்திரட்டாதி. இந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்துல பெண்கள் பிறந்தாங்கன்னா பாருங்க, அவங்கள எங்கேயாவது ஒரு விசேஷத்தை தேடினீங்கன்னா அவங்க கிச்சன்ல தான் இருப்பாங்க. ஏன்னா உத்திரட்டாதி சமையல் அறை, வர்றவங்களுக்கெல்லாம் பரிமாறுறது, வயிறார சாப்பாடு கொடுக்கறது, அந்த பரிமாறின பொருளெல்லாம் எடுத்து கொண்டு போய் சுத்தப்படுத்துறது, அவங்களுக்கு அதில் அப்படி ஒரு சந்தோஷம். அதில் வெகுளித்தனமாகவே வாழ்ந்து அவங்களுக்கு என்ன தேவைன்னு அவங்களுக்கு தெரியாமே வாழ்ந்துருவாங்க. வயசு போயிடும். மற்றவங்களுக்கு எல்லாம் ஹெல்பிங் மைண்ட் பண்ணுவாங்க. நிறைய பேருக்கு உதவி செய்வாங்க. இங்கேருந்து 400 கிலோமீட்டர் ராமேஸ்வரம் அப்படின்னா ராமேஸ்வரத்துக்கு போய் நீங்கள் ஒரு முக்கியமான இந்த பொருளை கொண்டு போய் கொடுத்துருவாங்கன்னு சொன்னால் அவ்வளோ தூரமாக அவங்க நினைக்க மாட்டாங்க. கொண்டாங்கன்னு கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடுவாங்க. அப்போ எவ்வளோ தூரம் விசுவாசமாக இருக்காங்கன்னு பாரு. இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் விவரம் தெரிஞ்சு வாழ்றது ரொம்ப கஷ்டம். ஆனா அவங்க அந்த அளவுக்கு அது இருக்கிறாங்க. ஆனா கொஞ்சம் யதார்த்தமா இருக்கிறது தனக்கு வச்சு தர்மம் பண்ணுங்கிற மாதிரி தனக்கு என்ன தேவையோ அதை தேடிட்டு செய்ய மாட்டாங்க. அவங்களுக்கு அது பிடிக்காது. எல்லாத்துக்கூட டெய்லி நல்லா பேசணும், எல்லாத்துக்கூட கலகலப்பா சிரிக்கணும், யாரோ ஒருத்தர் கூட சும்மா இருந்தா கூட யாரோ ஒருத்தர் கூட பேசினா தான் அவங்களுக்கு அதுல ஒரு நிறைவு. இது அவங்களுக்கு எப்பவுமே அவங்களுடைய ரகசிய பிரச்சனை. இது வாலின்றிய பேசக்கூடியவங்க, வாலின்றிய ஒரு நட்பை உருவாக்கிடுவாங்க. அப்பேற்பட்ட நட்சத்திரம் சனியுடைய திசையில பிறந்ததுனால ஒரு நீதிமானத்தை வாழ்ந்திருக்காங்க, உண்மையா இருப்பாங்க. உத்திரட்டாதி ஏன் நான் கிச்சன்னு சொன்னேன்னா, அவங்களுக்கு சமையல் ரொம்ப பிடிக்கும். சமையல் நல்லா டேஸ்டா செய்வாங்க. ஆண்களா இருக்கட்டும் பெண்களா இருக்கட்டும் சமைக்க தெரியும். அவங்களுக்கு சமையல் நல்லா வரும். செய்யறதுக்கு வேணா காலம் அவகாசம் வேணா கொடுத்து வைக்காம இருக்கலாம், ஆனா அவங்களுக்கு செய்ய தெரியும். அப்போ இந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்திருக்கிறவங்க வாழ்க்கையில 12 ராசியில கடைசி ராசியா மீன ராசி. அவங்ககிட்ட நல்லா இருக்கிறீங்களான்னு கேட்டீங்கன்னா முக்காடு போட்டு அழுவாங்க. அவ்வளவு சுமைகளும் அங்கதான் வந்து சேரும். அது மீனம்ங்கிறது கடல் ராசியா, அங்க சேரும். அப்போ அவங்களுடைய மனசுக்குள்ள 1000 வேதனைகளும் சோதனைகள் இருந்தாலும் எல்லாத்தையும் தூக்கி போட்டு மற்றவங்களுக்காகவே உழைக்கக்கூடிய ஒரே நட்சத்திரம் உத்திரட்டாதி. இந்த நட்சத்திரக்காருக்கு யாரை பிடிச்சா, எந்த நட்சத்திரக்கார பிடிச்சா சில காரியங்கள் நடக்குங்கிறது உங்களுக்கு தெரியணும். உத்திரட்டாதி நட்சத்திரத்துல ஒருவர் பிறந்து விட்டால், ரோகிணி நட்சத்திரத்துல ஒருத்தர் யார் இருக்காங்களோ அவங்க தெய்வ அனுகூல நட்சத்திரம். அப்ப இந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு ரோகிணி நட்சத்திரத்துக்கு மிகப்பெரிய ஒரு பூர்வ ஜென்ம பந்தம் உண்டு. இந்த ரோகிணி நட்சத்திரக்காரன் நீங்க எங்கேயாவது கூட கூட்டிட்டு போனீங்கன்னா உங்க வாழ்க்கை பிரமாதமா இருக்கும். ஒரு தொழிலா இருக்கட்டும், ஒரு வேலையா இருக்கட்டும், எதுக்கா இருந்தாலும் சரி நீங்க செஞ்சு பாருங்க, உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும். இந்த உத்திரட்டாதிக்கு மட்டும் அந்த யோகம் கட்டாயம் உண்டு. ரோகிணி நட்சத்திரத்துல பிறந்திருந்தால் அந்த ரோகிணி நட்சத்திரக்கார ஒரு நட்பு வச்சுக்கணும். எங்க போனீங்கனாலும் அவங்களுடைய உறுதுணை வேணும். தெய்வ அனுகூல நட்சத்திரம் அது. அப்ப இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் அல்லவா. நீங்க உத்திரட்டாதி நட்சத்திரக்காரு காலையில பசுமாட்டை பார்த்துட்டு போங்க, எல்லா காரியம் நடக்கும். அங்க பாருங்க, ரோகிணி நட்சத்திரம் ரிஷபராசி வருதா, அங்கேயும் மாடு. இங்க உத்திரட்டாதி பசுமாடு தான். ஏன்னா எனத்தோட சேருமா. அப்ப காலையில எந்திரிச்சு பசுமாட்டுக்கு 2 பழம், கொஞ்சம் இல்லாட்டி அருகம்பில்லு. எந்த காரியத்துக்கு போனாலும் பசுமாடு இந்த உலகத்துல எங்க தேடினாலும் கிடைக்கும். 2 பழம் கொடுத்துட்டு பின்னாடி
கோமாதாவை தொட்டு கும்பிட்டு போங்க, உங்க வாழ்க்கை பிரமாதமா இருக்கு. கோமாதா உங்களை பார்க்கணும், நீங்க அவர் பார்க்கறது ரொம்ப சந்தோஷம்தான். உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, ஒரு ரகசியம். உத்திரட்டாதி நட்சத்திரக்கார ரோக நட்சத்திரக்கார கூட்டிட்டு போனா எல்லா காரியம் நடக்கும் போது ரோக நட்சத்திரம் தான் ரிஷப ராசின்ட்டோம். சிவனுக்கு நேர் எதுக்கால பார்த்தீங்கன்னா நந்தி தேவதை தான் வச்சிருப்பாங்க. பிரதோஷ அன்னைக்கு பார்த்தீங்கன்னா சந்தன காப்பெல்லாம் பூசி அவங்களுக்கு நல்ல தீபாரதனை காமிச்சு நந்தி பூஜை நடக்கும். அப்போ நீங்கள் நந்தி போய் பார்க்க முடியல, நான் கோயிலுக்கு போக முடியல, என்னுடைய வீடு வாசலாம் சுத்தமாக இருக்குது இல்லை அப்படின்னாலும் கூட, உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்துக்கிறவங்க பசுமாடு கிட்ட போய் எல்லா பிரச்சனையும் சொல்லிட்டு வாங்க, உங்களுக்கு எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிடும். அவர் யாரு? அதே சிவனோட அவதாரம் தான். அது தெய்வ சிலையா இருக்கு, இங்க உயிரோடவே இருக்கு. இங்க சொன்னாலும் ஒண்ணுதான், அங்க சொன்னாலும் ஒண்ணுதான். கொஞ்சம் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? பசுமாடா பார்த்துருப்பீங்க. நீங்க நந்தியோட காதுல போய் சொல்றீங்க இல்லையா, அது நேரா போய் அந்த மனு கொண்டு போய் சிவனுக்கு கொண்டு போய் கொடுத்துரும். அப்ப இங்க சொன்னா அங்க போகுதுங்கும் போது சிலை வடிவத்தில் இருக்கக்கூடிய ஆலயத்துக்கு உங்களால போக முடியலன்னா பசுமாடை பார்த்து சொல்லிட்டு வாங்க, நான் உயிரோடு இருக்கிற பசுமாடு கிட்ட போய் சொல்லிட்டு வாங்க, ஆண்டவனே எனக்கு தீராத கடன் இருக்குது, எனக்கு தீர்த்து கொடு. 2 வாழைப்பழம் வச்சு கொடுத்துருவாங்க. ஒரு பசுமாட்டுக்கு தவிடும் புண்ணாக்கு வாங்கி கொடுத்துருவாங்க, அகத்திக்கீரை வாங்கி கொடுத்துருவாங்க. என்ன உங்களுக்கு கை கிடைக்குதோ மாட்டுக்கு தீவனம் வாங்கி கொடுங்க. உத்திரட்டாதி நட்சத்திரக்கார வாழ்க்கையில மென்மேல உயர்ந்துருவாங்க. அவங்க வீட்டில் நிறைய திருமண தடைகள், கஷ்டங்கள், பிரச்சனைகள்லாம் இருந்தா உத்திரட்டாதி நட்சத்திரக்கார பசுமாடை போய் ஒரு 7 நாள் தொடர்ந்து பார்த்துட்டே வந்தாங்கன்னா அந்த வீட்டில் எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிடும். இதெல்லாம் உங்க வாழ்க்கையில நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம்தான். அந்த உத்திரட்டாதிக்கு மட்டும் அவ்வளவு பெரிய பவர் உண்டு. அந்த ரோகிணி நட்சத்திரத்தை, ரோகிணின்னு என்ன, பேங்க்கு. ரோகிணின்னா பேங்க், பணம். அப்போ உத்திரட்டாதி நட்சத்திரக்காரு பேங்க் அடிக்கடி போயிட்டு வாங்க. செல்லில் நீங்கள் பணம் அனுப்புறதை விட பேங்க்கில் கொண்டு போய் கட்டி ஒரு 100 ரூபாயோ 200 ரூபாயும் கூட போட்டு வாங்க. பேங்க் அடிக்கடி போயிட்டு வாங்க, அங்கே தெய்வ அனுகூலம் உங்களுக்கு வருதல்லவா. இது எல்லாமே உங்களுக்கு சம்மந்தப்பட்டதா இருக்கு. இதெல்லாம் நீங்கள் செய்யும்போது உங்கள் வாழ்க்கையில் இன்னும் நிறைய மாற்றங்கள் ஏற்படும். தெய்வ சக்தி பொல்லாத சக்தி, நம்பிட்டீங்கன்னா அவ்வளோதான். அதனால உத்திரட்டாதி நட்சத்திரக்கார் இதுவரையும் கஷ்டப்பட்டிருந்தாலும் கூட இனிமேல் ரோகிணி நட்சத்திரக்கார் தெய்வ அனுகூலமாக இருக்கிறனால அவங்க பக்கபலமாக இருந்தாலோ, உறுதுணையாக இருந்தாலோ, நட்பு வச்சுக்கிட்டாலோ, தொழிலில் உள்ள கொண்டு வந்துட்டாலோ, அன்னையிலேருந்து தெய்வம் உள்ள வந்தாச்சு, உங்களுக்கு ஒரு கவலையும் இல்லை. எல்லா பிரச்சனையும் அது பார்த்துக்கும். செக் பண்ணி பாருங்க வாழ்க்கையில். சோதிக்க வேண்டாம், நடக்கும், அவ்வளோதான். இதெல்லாம் ஒரு அருமையான கருத்துக்கள். இந்த கருத்துக்கள் எல்லாம் உங்களுக்கு ஒரு பெரிய சொத்துக்கள். இது உங்களுக்கு தெரிஞ்சதுனால தானே இனி அதை தேடுறீங்க. இது தெரியாமலே போயிட்டா எப்படி தேடுவீங்க? ஒவ்வொரு விஷயங்களையும் அந்த காலத்தில் முன்னோர்கள் இதை வகுத்து வச்சிருக்காங்க. அதனால உங்களுக்கு அது ஒரு சிறப்பம்சத்தை இன்னமும் உங்களுடைய வாழ்க்கையில பெரிய பெரிய மாற்றங்கள் ஏற்படும். வள்ளுவர் வாக்குன்னு யூடியூப் சேனல்ல போய் பாருங்க. ஆன்லைன்லேயே நான் ஜாதகம் பார்க்குறேன். நீங்க ஒவ்வொரு கருத்துக்களையும் நீங்க அதுல பார்த்தீங்கனாலே அது முழுசா கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான பதிவுகள் அதுல கொடுத்துருக்கேன். அவ்வளவும் நீங்க தெரிஞ்சு உங்களுடைய வாழ்க்கையில நீங்க ஒரு தெளிவாயிட்டாலே ஒரு மனிதனா இருந்தவங்க ஒரு மகானா மாறினதுக்கு சமமா இருப்பீங்க. அதுல அந்த அளவுக்கு சொத்துக்களும் முத்துக்களும் கருத்துக்களும் அதுல கொடுத்துருக்கேன். அதனால கண்டிப்பா மக்களுக்கு தேவையான விஷயங்கள் அதுல இருக்கு. இதெல்லாம் நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் உங்களுடைய வாழ்க்கையில. அப்ப இத்தனை நாளா உத்திரட்டாதி நட்சத்திரம் தெரியாம இருந்தாலும் கூட இந்த பதிவை உங்களோட போகாம, உங்களுக்கு தெரிஞ்ச உத்திரட்டாதி நட்சத்திரக்கார் கண்டிப்பா யாரோ 1-2 பேராவது இருப்பாங்க, அவங்களுக்கு இதை அனுப்புங்க. அவங்களும் இந்த பதிவை தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா ஆஹா பரவாயில்ல, இந்த விஷயம் இன்னைக்கு தான் கிடைச்சிருக்குது, நான் இனிமேல் ரோக நட்சத்திரக்காரன் நானும் போய் கையெடுத்து கும்பிட்டு வர்றேன், இனிமேல் நான் பேங்க்கு போயிட்டு வர்றேன், இனிமேல் நான் பசுமாட்டுக்கு அகத்திக்கீரை வாழைப்பழம் கொடுக்குறேன் அப்படின்னு உங்களால ஒரு புண்ணியம் கிடைக்கும் அல்லவா. அதை நீங்க கண்டிப்பா செய்யுங்க. உங்களுடைய வாழ்க்கை நீங்க அனுப்புனதுனால அந்த பசுமாட்டுக்கு 2 பழம் கிடைக்குமல்ல, டெய்லி 2 பழம் கிடைக்குமல்ல. நீங்க ஒரே ஒரு தடவை தான் அனுப்புறீங்க வாழ்க்கையில, ஒரு தடவை இப்படின்னு அனுப்புறீங்க ஒரு போன்ல இருந்து. ஆனா எங்கேயோ இருக்கக்கூடிய ஜீவன், கண்ணுக்கு தெரியாம இருக்கிற ஜீவனுக்கு 2 வாழைப்பழம் இல்லாட்டி கொஞ்சம் அகத்திக்கீரை, அது வயிறு நிறையும் அல்லவா. அந்த ஒண்ணுக்காகவாவது இந்த பதிவை நீங்க அனுப்புங்க. ஏன்னா இது மக்களுக்காக கொடுத்த கருத்து தானே, அதுல ஜீவராசிகளும் வாழ்ட்டுமே. இதெல்லாம் நீங்க தெரிஞ்சு வச்சு உங்களுடைய வாழ்க்கையில மிக பிரம்மாண்டமா வாழ போறீங்க. இந்த பதிவை நீங்க செஞ்சு பாருங்க. நான் இந்த பதிவை கேட்டு நீங்க இந்த பரிகாரத்தை பண்ணுங்க. அன்னையிலிருந்து உங்களுடைய வாழ்வாதாரம் பிரகாசமா இருக்கும்.
வாழ்க்கையில் நீங்கள்லாம் வந்து நல்லா வாழணும். இந்த நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரில் நீங்கள் நல்லா வாழணும். அதனால் அடுத்த பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். வாழ்வது ஒரு முறை, வாழ்த்தட்டும் தலைமுறை. நன்றி, வணக்கம்.